போறோம்னா how to get rid of drug addiction அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எனர்ஜி பாடியை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற பிசிக்கல் பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி பாடி வந்து நம்மளை சுத்தி எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த எனர்ஜி பாடி வந்து எவ்வளவு தூரம் வந்து நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து ஹாப்பியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் நம்மளால இருக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய செல்போனை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய செல்போன் வந்து எவ்வளவுதான் காஸ்ட்லியான போனா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த பேட்டரியில வந்து சார்ஜே நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 50,000 கொடுத்து போன் வச்சிருந்தாலுமே அந்த போன்ல சார்ஜ் இல்லாதப்போ அந்த போனை வந்து நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா யூஸே பண்ணவே முடியாது. நிறைய ஒர்க் வந்து அதுல பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் இந்த பிசிக்கல் பாடி வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்குது. ஆனா நம்மளுடைய எனர்ஜி பாடி வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா சிக்காதான் இருப்போம், ரொம்ப சஃபர் ஆகும். இப்ப இந்த எனர்ஜி பாடி வந்து எப்படி வந்து கண்டாமினேட் ஆகுது இல்ல டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய வெதர் வந்து நாளையும் நம்மளுக்கு வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். அப்புறம் ஹைஜீனிக் இல்லாதப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், ஃபியரு இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்க இருக்க நம்மளுடைய எனர்ஜி பாடி வந்து என்ன ஆகுதுன்னா டிம் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அது வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகுது, டர்ட் ஆகுது. இது இந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம எனர்ஜி பாடி வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து இதே எமோஷன்ஸ்லேயே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே உணர்வுகள்லேயே நம்ம இருக்கும் போது நம்ம பிசிக்கல் பாடி வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பெரிய டிசீஸ் வர்றதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம எனர்ஜி பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை நல்லா ஹெல்த்தியா நம்மளுக்கு வைக்க தெரிஞ்சிருக்கணும். அதை எவ்வளவு தூரம் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். நம்மளுடைய எனர்ஜி பாடியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11 மேஜர் சக்ராஸ் இருக்கு. இந்த 11 மேஜர் சக்ராஸ்ல இந்த சக்ரா பேர் வந்து இதுதான் வந்து எமோஷனல் சென்டருக்கு உண்டான சக்ரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சக்ரால இருந்து மேல இருக்கக்கூடிய சக்ராஸ் எல்லாத்தையும் கிராண்ட் மாஸ்டர் வந்து அப்பர் சக்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சக்ராக்கு கீழே இருக்கக்கூடிய சக்ராஸை வந்து லோயர் சக்ரா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம ட்ரக் அடிக்ஷனை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இதை பத்தி கிராண்ட் மாஸ்டர் சொல்லும் போது மொத்தம் வந்து எனர்ஜி பாடியை பொறுத்த வரைக்கும் 4 விஷயத்த நம்ம வந்து என்ன செய்யணும்னா சரி பண்ணணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லோயர் எமோஷனுக்கு உண்டான சென்டர் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரக்கு மேல வந்து ஓவரான ஆசை வந்து எப்படி இருக்கும்னா இருக்கும். அதை எடுத்தே ஆகணுங்கிற ஆசை வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நீங்க ட்ரக் அடிக்ஷன் பாத்தீங்கன்னா எது வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அடிக்ஷன் சொல்லி நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப மொபைல் அடிக்ஷன் வச்சுக்கலாம். இப்ப நீங்க டீனேஜ் பசங்க கிட்ட இருந்து மொபைலை வந்து வாங்குனீங்க அப்படின்னா அவங்களால அவங்களுடைய மொபைல் இல்லாம என்ன செய்ய முடியாதுன்னா இருக்கவே முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு வந்து என்ன இருக்காங்கன்னா அடிக்ட் ஆகி இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு காஃபி அடிக்ஷன், நீங்க எந்த அடிக்ஷனுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ட்ரிங்க்ஸ் பிளஸ் ஸ்மோக்கிங் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம அடிக்ட் ஆகி இருந்தாலுமே நம்மளுடைய லோயர் எமோஷனான இந்த சக்ரால வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான ஆசை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சோ இதுதான் முதல் காரணமா மாஸ்டர் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரோட் சக்ரா இருக்கு இல்லையா, இந்த த்ரோட் சக்ரா வந்து கிளாரிமைண்டா இருக்கக்கூடிய பீப்புள் பார்க்கும்போது இது வந்து இவங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து இது ரொம்ப ஒரு மட்டியான ஒரு பிராணா எனர்ஜியால இது வந்து இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்ரா இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சென்டர் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து வில் பவரை வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா கொடுக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வில் சக்தி வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் விடணும்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்கன்னா விட மாட்டாங்க. திருப்பியும் அதே பழக்கத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இதுதான். நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லோயர் சக்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்ப எனர்ஜி கம்மியா இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா
அவ்வளோ ஆக்டிவாக ஒர்க்கை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க, போஸ்ட்பான் பண்ணுவாங்க, இல்லைன்னா லேசியாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி பாடிக்காண்டி சொல்லக்கூடிய விஷயம். நம்மளுடைய பிசிக்கல் பாடியை பற்றி கிராண்ட் மாஸ்டர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடியில் இதெல்லாம் எடுத்து எடுத்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுடைய பிசிக்கல் பாடியில் இருக்கும். ஸோ நம்ம அப்போ அதையும் நம்ம என்ன செய்யணும்னா கிளென்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த சக்ராஸில் இருக்கக்கூடிய இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப அழகா என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அந்த சைக்கோதெரபி கோர்ஸ் கூட சேர்ந்து இந்த எனர்ஜி ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட் வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எனர்ஜி ஒர்க் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து விடுபடுறதுக்காண்டி நம்ம பண்ணிக்கலாம். காஃபியா இருக்கலாம், டீ, ஏதோ ஒன்று, ஃபுட் அடிக்ஷன் இது மாதிரி, இல்லைன்னா சாரீஸ் நிறைய எடுப்பாங்க, இல்லைன்னா ஷாப்பிங் வந்து அதிகமாக பண்ணக்கூடிய அடிக்ஷனு, டிவி, இது மாதிரி எந்த அடிக்ஷன் இருந்தாலும் நம்ம அதுக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம சொல்லும் போது ஒளி, இந்த ஒளியை வச்சு பண்ணும்போது நம்மளுடைய பிசிக்கல் பாடியை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கிளென்ஸ் பண்ணலாம். பிசிக்கல் பாடியில வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கும், நச்சு கிருமிகள் நிறைய இருக்கும். அதை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா கிளென்ஸ் பண்ணலாம். செகண்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லவ்க்கு உண்டான பேராகிராஃப். இந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து என்ன செய்யும்னா ஹீல் பண்ணும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசை வந்து என்ன இருக்குன்னா ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த போதை பொருள் மேல இருக்கக்கூடிய ஆசை, அது சம்பந்தமான எண்ணங்கள் நீங்குமாறு அழியுமாறு சங்கல்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு சக்தியை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு இடமா நம்ம என்ன செய்யலாம்னா கொண்டுட்டு வரலாம். கொண்டுட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இதே சங்கல்பத்தை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா இந்த இடம் ஃபுல்லா என்ன ஆயிடும்னா ஹீல் ஆயிடும். தேர்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். அப்போ இதை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து நிறைய திருப்தி கிடைக்கிற மாதிரி, நல்ல வந்து நிறைவு கிடைக்கிற மாதிரி, முழுமையாயிர மாதிரி அப்படி நம்ம என்ன செய்யறோம்னா விஷுவல் பண்றோம். ஒரு விஷயத்துல திருப்தி இல்லாததுனாலதான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா கண்டினியூஸா அதை நோக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா போயிட்டே இருக்கோம். ஒன்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ரிலீவ் ஆயிடுவோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சந்தோஷத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இதுல சந்தோஷம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அந்த சந்தோஷமான ஈவெண்ட்டை வந்து நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து என்ன செய்யலாம்னா சர்க்கிள் பண்ணலாம். இந்த சந்தோஷம் வந்து என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை ஃபுல்லாத்தையும் என்ன செய்யுமா ரொம்ப அழகா என்ன செய்யுமா பிரேக் பண்ணுமா. நம்மளுக்குள்ள வந்து அந்த மகிழ்ச்சி வந்து வந்துருச்சு அப்படின்னாலே திருப்தி வந்து என்ன செஞ்சிருமா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்திலும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபுல்ஃபில்லா பார்க்க முடியும். அப்ப நம்ம குட்வில்ல பத்தி நம்ம நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லா பார்த்து அது அந்த அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடி ஃபுல்லா சர்க்கிள் ஆகிற மாதிரி நம்ம நினைக்கலாம். நினைக்கும் போதே அது வந்து நல்ல என்ன செய்யுதுன்னா பிரேக் ஆகுது. அதுக்கப்புறமா கடவுளுடைய குட்வில் எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய திருப்தி பிளஸ் நிறைவுத்தன்மை இதெல்லாம் கொடுக்கறனால நம்ம சாட்டிஸ்ஃபையா சந்தோஷமா அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா அதை படிக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் ஏதாவது ஒரு நம்மளுடைய ஆறால ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இது சம்பந்தமா அது எல்லாமே நம்மளுடைய கால் பாதம் வழியா போற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் பேராகிராஃப் பண்ணும்போது இந்த மூணு எனர்ஜியும் நம்மளை சுத்தி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். தேர்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா யாருக்கு வேணுமோ அவங்களுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது.
நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த அன்பு சக்தியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக அவங்க உடம்பில் இருந்து நீக்கப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் கடவுளுடைய சக்தியானது ஊடுருவி இறங்குகிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும், நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு அப்படியே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த குணத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ, எந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. இது நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்குள்ளேயும் இந்த ஒளியானது நம்மளுடைய எனர்ஜி பாடிக்குள்ளேயும் நல்ல ஊடுருவி செல்கிறது. இது நம்மளுடைய எனர்ஜி பாடியிலும் பிசிக்கல் பாடியிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான டாக்ஸின்ஸ், நச்சு கிருமிகள், நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. நம்மளுடைய தலைப்பகுதி, நம்மளுடைய முகம், தொண்டை பகுதி, நம்மளுடைய மார்பு, நம்மளுடைய நுரையீரல், நம்மளுடைய கல்லீரல், நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய மண்ணீரல், நம்மளுடைய கிட்னிஸ், நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லா விதமான நச்சுக்கிருமிகள், நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக கால் பாதம் வழியாக அவை அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுள்கிட்டக்கிருந்து வரக்கூடிய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுக்கு எந்த அடிக்ஷன் மேல, எந்த ட்ரக் அடிக்ஷன் மேல இருக்கக்கூடிய ஆசை, கடுமையான ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, அது சம்பந்தமான தீய எண்ணங்கள் நம்மிடம் இருந்து முழுமையாக நீங்குமாறு, அழியுமாறு சங்கல்பம் செய்யப்படுகிறது.
இந்த அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ரா, நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய தொண்டை பகுதிக்குள் வரும்போது நம்மளுக்கு இந்த ட்ரக் அடிக்ஷன் மீது இருக்கக்கூடிய ஆசை, அது சம்பந்தமா இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் முழுமையாக நீங்குமாறு, அழியுமாறு சங்கல்பம் செய்யப்படுகிறது. நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய நெஞ்சு குழி, நம்மளுக்கு ட்ரக் அடிக்ஷன் சம்பந்தமான இருக்கக்கூடிய ஆசை, அது சம்பந்தமான தீய எண்ணங்கள் முழுமையாக நீங்குமாறு, அழியுமாறு சங்கல்பம் செய்யப்படுகிறது. நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அடிக்ஷன் சம்பந்தமான இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள், அது சம்பந்தமான எண்ணங்கள் முழுமையாக, தீய எண்ணங்கள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு நம்முடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center which we call from the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம நினைச்சுக்கலாம். அந்த எனர்ஜியானது நல்ல நம்மளுடைய பாடி முழுவதுமாக அப்படியே சர்க்கிள் ஆகுது. நல்ல ஒரு ஹாப்பியான ஈவெண்ட். இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த சந்தோஷமான அந்த எனர்ஜியானது, அந்த மகிழ்ச்சியை நம்மளுடைய உடம்பு முழுவதும் நல்ல சர்க்கிள் ஆகுது. அது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக் எல்லாத்தையும் அது ரொம்ப அழகா உடைக்குது. அந்த மகிழ்ச்சி நம்ம உடம்பு முழுவதும் பரவும் போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் எல்லாம் உடையிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்ப கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக வந்து இறங்குகிறது. நம்மளுக்கு அந்த ட்ரக் அடிக்ஷன் சம்பந்தமாக நல்ல திருப்தி, நிறைவு நம்மளுக்குள்ள நிறைவா கிடைக்குது. நம்ம முழுமையா அந்த எனர்ஜியிலிருந்து நம்ம கம்ப்ளீட்டா விடுபட்டு கடவுளுடைய குட்வில்லோட நம்ம அப்படியே கனெக்ட் ஆயிட்டோம். இப்ப நம்மளுடைய கிரவுன் சக்ரா முழுவதும் கடவுளுடைய எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, முக்கியமா நம்மளுடைய தொண்டை பகுதி, நம்மளுடைய ஆஜ்னா பகுதி, அந்த இடம் கடவுளுடைய குட்வில்லோட கனெக்ட் ஆகுது. நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய நெஞ்சு குழி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடை, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதேனும் நெகட்டிவ் குணங்கள் இருந்தால் அவை முழுமையாக நம்மளுடைய கால் பாதம் வழியாக நீக்கப்படுகின்றது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இப்ப இந்த எனர்ஜியானது நம்மளுடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் ஊடுருவி இறங்குகிறது. நம்மளுடைய பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, இதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு நம்மளுடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இது நம்மளை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பரை கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இது அவருடைய எனர்ஜி பாடிக்குள்ளேயும் அவருடைய பிசிக்கல் பாடிக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள், கிருமிகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. அவருடைய தலைப்பகுதி, அவருடைய முகம், அவருடைய தொண்டை பகுதி, அவருடைய கழுத்து பகுதி, இப்போ அவருடைய மார்பு பகுதி, அவருடைய நுரையீரல், அவருடைய கல்லீரல், இப்போ மெதுவாக அவருடைய வயிற்று பகுதி, அவருடைய மண்ணீரல், அவருடைய கிட்னி, பிளஸ் அவருடைய தொடை பகுதி, அவருடைய கால் பாதம் வழியாக
அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள், கிருமிகள் அவை அனைத்தும் அவருடைய பிசிக்கல் பாடியிலிருந்தும் பிளஸ் அவருடைய எனர்ஜி பாடியிலிருந்தும் கம்ப்ளீட்டா நீக்கப்படுகிறது. பூமிக்குள் அப்படியே நல்லா ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக அப்படியே பிரபஞ்சத்திலிருந்து கீழே இறங்கி வருது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரோடைய கிரவுன் சக்ராக்குள் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த அன்பு சக்தியானது மிகவும் அற்புதமாக குணப்படுத்தும். இந்த அன்பு சக்தியானது அவருக்குள்ள போதைப் பொருள் மீது இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத ஆசை, தீய எண்ணங்கள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு அழியுமாறு சங்கல்பம் செய்யப்படுகிறது. இப்போ இந்த அன்பு சக்தியானது அவருடைய கிரவுன் சக்ராக்குள் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. அவருடைய நெற்றி பகுதிக்குள் நல்ல ஊடுருவி செல்லும் போது அவருக்குள்ள நல்ல வில் சக்தி நல்ல கூடுற மாதிரி நல்ல இமேஜின் பண்ணிக்கலாம். அவருடைய முகம், அவருடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ அவருடைய மார்பு பகுதி, அவருடைய நுரையீரல், அவருடைய கல்லீரல், இப்போ மெதுவாக அவருடைய வயிற்று பகுதி, அவருடைய மண்ணீரல், அவருடைய கிட்னிஸ், அவருடைய தொடைப்பகுதி, அவருடைய கால் பாதம் வழியாக அவருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள், தீய ஆசை சம்பந்தமான அந்த போதைப் பொருள் மேல இருக்கக்கூடிய ஆசை சம்பந்தமான தீய எண்ணங்கள் முழுமையாக நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது அப்படியே எல்லாமே அவருடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. இப்ப நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக வந்து அவருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. அவர் வந்து இப்போ அப்படியே ஒரு ஹாப்பியஸ்ட் ஈவெண்ட், அவருடைய ஒரு ஹாப்பியான ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து அவர் பாடி முழுவதுமாக அப்படியே சர்க்கிள் ஆகுது. இப்போ அந்த ஈவெண்ட் வந்து நல்ல அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்ஸ் எல்லாத்தையும் அதை ரொம்ப அழகா பிரேக் பண்ணுது. இப்போ அவருடைய எனர்ஜி லெவல் வந்து நல்ல கடவுளுடைய குட்வில்லோட நல்ல கனெக்ட் ஆகுது. இப்போ கடவுளுடைய குட்வில் ஆனது அவருடைய எல்லா பாகங்களுக்குள்ளும் நல்ல ஊடுருவி செல்கிறது. இப்போ அவருக்கு போதை சம்பந்தமாக அவருக்குள்ள முழுமையான திருப்தி, நிறைவு எல்லாம் கிடைத்து அதிலிருந்து முழுமையாக விடுபட்டதற்கு நன்றி. இப்போ கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக அவருடைய கிரவுன் சக்ரா முழுவதுமாக இறங்குகிறது. அவருடைய நெற்றி பகுதி, அவருடைய வில் சக்தியானது அப்படியே கடவுளுடைய குட்வில்லோட கனெக்ட் ஆகுது. அதனால அப்படியே அவரால் முழுமையாக அந்த குணத்திலிருந்து விடுபட முடிகிறது. விடுபட்டதற்கு நன்றி. அவருடைய முகம், அவருடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகளும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருடைய மார்பு பகுதி, அவருடைய நுரையீரல், அவருடைய வயிற்று பகுதி, அவருடைய கல்லீரல், மண்ணீரல், அவருடைய கிட்னிஸ், அவருடைய தொடைப்பகுதி, அவருடைய கால் பாதம் வழியாக அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருக்குள்ளே முழுமையான திருப்தியும் நிறைவும் பெற்று முழுமையாக அந்த குணத்திலிருந்து விடுபட்டதற்கு நன்றி. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இது அவருடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. அவருடைய பிசிக்கல் பாடி, அவருடைய எமோஷனல் பாடி, அவருடைய மென்டல் பாடி, அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாடி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இறங்குகிறது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போதை சம்பந்தமான அடிக்ஷன்ஸ், அது சம்பந்தமான குணங்கள் அவை முழுமையாக நீங்குமாறு அழியுமாறு நாம் சங்கல்பம் செய்கிறோம். அது சம்பந்தமான நெகட்டிவ் எமோஷன் அவை அனைத்தும் முழுமையாக அவருடைய ஆறாவிலிருந்து நீக்கப்பட்டு அவருடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக அந்த மூணு எனர்ஜியானது அவருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது அவருக்குள்ள முழுமையான திருப்தி, போதை சம்பந்தமா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்தி, நிறைவு அதிலிருந்து முழுமையாக விடுபட்டதற்கு நன்றி. இந்த மூன்று சக்தியும் அவரை சுற்றி சூழ பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. ஓம் ஓம் ஓம்
To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Manili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.